அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மெம்பரில் இருக்கும் பொழுது ஆமீன் 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 என்று 3 முறை கூறிக்கொண்டு அதற்கு பிறகு மெம்பரை விட்டு கீழே இறங்குகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மெம்பரில் இருக்கும் பொழுது 3 முறை ஆமீன் கூறினீர்களே, எதற்காக வேண்டி என்று காரணம் கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்தார்கள். வந்து என்ன மனிதருடைய மூக்கு நாசமாகட்டும், ராயிம அன்ஃபு இம்ராயின் என்று சொன்னார்கள். அந்த சொல்லிவிட்டு அதனுடைய விஷயத்தை சொல்லி அதனுடைய காரணத்தையும் சொல்லி குல் ஆமீன் என்று சொன்னார்கள். பகுல்து ஆமீன், எனவே நானும் ஆமீன் என்று சொன்னேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த விஷயமாக சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸின் வாயிலாக அறிவிக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், மன் அதரக ரமலான ஃபலம் யுஃபிர் லஹு, யார் ரமலானை அடைந்தும் அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடாமல் இருக்கிறாரோ அவர்தான் நஷ்டமடைந்தவர், அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் ரமலானுடைய மாதத்திலே மஃபிரத்துடைய 10 நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். அதனால் இது எந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது முக்கியமான விஷயம் என்பது நமக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். அந்த பாவ மன்னிப்பை தேடாதவனுக்கு அல்லாஹுடைய சாபம் இறங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பத்துவாவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் செய்ய, அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம். இதையெல்லாம் நாம் சிந்தித்து உணர கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்கள்.